வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய்க்கு தான் இந்த பதிவு. அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு இடம் இது என்று நான் கருதுகிறேன். என்னுடைய சொந்த அனுபவத்தில் கருதுகிறேன். என்னென்னா, ஜனநாயகன் படம் வர்றதில் தாமதமாகுது. நீதிமன்ற தீர்ப்பு இந்நேரம் மணி இப்போ 9 ஜனவரி 2026 10 மணி ஆகுது. இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸில் தீர்ப்பு வந்துடும். ஆனால் அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே விஜய் ஆதரவு தெரிவித்தது யாருன்னா காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே திமுகவோட கூட்டணி இருக்குமா இருக்காதா, கேட்ட பலன் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு பெரிய குழப்பத்தில் அந்த கட்சியை ரெண்டாக பிளந்து நிற்கிது. இது காங்கிரஸ் கட்சி. உண்மையான நிலைமை தான். சும்மா அவங்க பூசி மொழிகிட்டு இருப்பாங்க. கார்த்திக் சிதம்பரம் ஒன்று, சிதம்பரம் ஒன்று, செல்வ பெருந்தகை ஒன்று, ஜோதிலட்சுமின்னு ஒரு பெரிய அறிவாளி இருக்குது அது ஒன்று. இப்படி ஆளாளுக்கு ஒன்று பேசி அப்புறம் மேலிட பொறுப்பாளர்னு மிக ஆகப்பெரிய புத்திசாலிகள்லாம் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரோட ஒட்டுமொத்த இது விஜயினுடைய ஆதரவை எப்படியாவது பிடிச்சிடணுன்றது தான், விஜயோட கட்சியோடு சேர்த்தணுன்றது தான். இந்த இடத்துல விஜய் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களோட சேர்றவங்க எப்படிப்பட்டவங்க, ஏற்கனவே அவரோட சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? கூடா நட்பு கேடாய் முடியும். யார்? காங்கிரஸோட நட்பை சொன்னது யார்? அரசியல் சண்டியர் கருணாநிதி. நான் அரசியல் சாணக்கியன்னு சொல்ல மாட்டேன். என் பதிவிலே நிறைய பகிரங்கமாக போட்டிருக்கேன். அரசியல் சண்டியர் கருணாநிதி. அவர் எவ்வளோ பெரிய கால்குலேஷன் உள்ளவர். அவரே இவங்களோட சேர்ந்துட்டு இது கூடா நட்பு கேடா முடிஞ்சிடுச்சு தோற்ற உடனே. சரி, அவர் அப்படி சொல்கிறாருங்கிறதுக்காக இவங்களை அப்படி மதிப்பிடணுமான்னு கேட்டால் இவங்களும் அப்படி தான் வேலை செய்வாங்க. காலவாரி விட்டு, அதாவது ஒரே கட்சிக்குள்ளே ஒருத்தர் காலவாரி விடுற ஒரே கட்சி காங்கிரஸ் தான். கேட்டால் உள்கட்சி ஜனநாயகம்பாங்க. இப்போது இவங்க ஒரு குதிரை ஏரிகள். கிடைச்ச குதிரை மீன்லாம் ஏறிக்குவாங்க. அதிமுகவோட கூட்டினா திமுகவோட கூட்டா இப்படி தான் இவங்க குதிரை ஏறியே பழக்கப்பட்டவங்க. தமிழ்நாட்டில் இவங்க தனிப்பட்ட முறையில் போட்டியிட்டு தங்களுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கி என்னங்கிறத கண்டறியாத ஒரு புத்திசாலிகள். யாராவது ஒருத்தர் தலைவர் ஆகிட்டார்னா பின்னாடியே ஃப்ளைட்டை பிடிச்சி எல்லாரும் போய் அவங்க ஆளை வாரி விட்டுருவாங்க. இது வரைக்கும் இருந்த தலைவர்களை நீங்கள் கேளுங்க. காங்கிரஸ் மாநில தலைவர்களை, தமிழ்நாடு காங்கிரஸினுடைய மாநில தலைவர்களாக இருந்த முன்னாள் தலைவர்களை கேளுங்க. எல்லாம் சொல்லுவாங்க, ஐயா நான் முதல் ஃப்ளைட்டில் போனால் அடுத்த ஃப்ளைட்டில் இவங்க வந்துடுவாங்க. அவர் கால இவர் பிடிச்சி இழுக்க, இவர் கால அவர் பிடிச்சி இழுக்க. கடைசியில் காங்கிரஸ் கட்சி ரொம்ப போனது காரணமே அகில இந்திய லெவலில். அதனால் அந்த கட்சி கூட்டணி சேர்ந்ததுனால நீங்கள் பெரிய வாக்கு வங்கியை பெற்றவும் மாட்டீங்க. முதல்ல உங்கள் வாக்கு வங்கியை நீங்கள் நிரூபிக்கணும்னா நீங்கள் தனியாக நின்று, தோற்றாலும் பரவாயில்ல, நின்று உங்கள் வலிமையை நிரூபிச்சுக்குங்க. இல்லைன்னா இந்த குதிரை ஏரிகளுக்கு நீங்கள் பலியாயிருவீங்க. காலம் பூரா குதிரை ஏரிகளை சுமந்து நீங்கள் காலங்களுக்கு வேண்டிய சூழல் உங்களுக்கு வந்துடும். ஆரம்ப கட்டத்திலே அது வேண்டாம். குதிரை ஏரிகளை குறித்து மிக கவனமாக இருங்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.